ரைட். அப்ப உங்களுக்கு முதலாவதுக்கு விடையல் சரிதானே பிள்ளைகள்? Of yourself, at all, for you. இதுக்கு பிள்ளைகள் இன் போடலாம். I need your help in completing my notes. இந்த நோட்ஸை கம்ப்ளீட் பண்ற வேலையில எனக்கு உன்னுடைய ஹெல்ப் தேவை. இன் போடலாம். யாரு பிரதாப்? இன் கம்ப்ளீட்டிங் மை நோட்ஸ் போட்டா தானப்பன் இதுக்கு நாங்க டு பாவிக்கலாம். அது கண்டினியூ பண்றதுக்கு சொல்லி இருக்கிறாரு என்ன. ஸோ டு இதுக்குத்தான் வரும். சூட்டபிள், மோஸ்ட் சூட்டபிள் டு கண்டினியூ. இதுக்கு நாங்க இன் போடலாம். அந்த நோட் கம்ப்ளீட் பண்றதுல உன்னுடைய ஹெல்ப் எனக்கு தேவை. ஸோ இன் ஸ்டில் ஆன் மெடிசின். ரைட் தானே? அது ஓகே தானே? ஆன் மெடிசின். ஓகே ரைட். திஸ் கொஸ்டின். அடுத்தது செய்யக்கூடியது. இது ஒரு எழுதி காட்டுங்க பிள்ளைல. எனக்கு ஒருக்கா வேண்டா, நான் பிற பார்க்க மாட்டேன்னு தானே. நீங்க இது ஒரு கலைக்காங்க. ரீட் த ஃபாலோயிங் நோட் அண்ட் ரைட் அ சூட்டபிள் ரிப்ளை. டியர் நவீன், மதர்ஸ் கிராண்ட்ஃபாதர் சால்ம்ஸ் கிவிங். இது எழுதினாங்களே. எழுதின ஞாபகம் இருக்கு மிஸ்ஸுக்கு. இது எழுதினாங்களா? எழுதி இருக்கிறோமா இல்லையா? இல்ல மிஸ். எழுத இல்லையா? ஆனா ஞாபகம் இருக்கேன் மிஸ்ஸுக்கு. Grandma's Almsgiving will be held on Saturday. Kushal and I have decided to go. Will you join us? If you are coming, what should we take and when and where are we meeting? Let me know before Friday. எழுதின மாதிரி இருக்கு மிஸ்ஸுக்கு. ரைட், எழுதுங்க பாப்போம். மிஸ் சொன்ன மாதிரி இருக்கு. பட் பாப்போம். மிஸ் எழுதிட்டீங்க. அப்புறம் என்ன? ரைட். அப்ப அடுத்த கேள்வி போவோம். செய்யக்கூடிய கேள்வி போவோம். ரைட். இந்த கேள்வி சொல்லுங்கப்பா. இந்த கேள்வி டென்ஸோட வாடான்னு சொன்னேன். இதுல முதலாவது உங்களுக்கு தந்திருக்கு டிவோட். சூட்டபிளான வேர்பை நீங்க கண்டுபிடிக்கணும். இது இருக்கா? எழுதுறீங்களா? எழுதி செய்றீங்களா? இல்லாட்டி எனக்கு ஆன்சர் மட்டும் எழுதி சொல்லுங்க பாபு. இல்லாட்டி எனக்கு ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. ஏன்னா பேப்பர் நீங்க பிரிண்ட் அவுட் எடுப்பீங்க தானே. ஸோ ஆன்சரை மட்டும் எனக்கு சொல்லுங்க பாப்போம். கட்டிக்காரன். There are many people around the world who enjoy studying various type of birds and their habits. Some of these people even dash much of their time to this subject. These people are dash called or calling a call ornithologists. However, you don't have to be an ornithology. Watching birds. Just about anybody interested can be earned. Dash. Watching birds and studying their habits can be very dash because it's enabled you to discover the secret of their life. You can dash out a great deal about birds through this hobby. For instance, you can see many different kind of birds which you have probably never seen before. Right? The birds search பண்ணது அவங்களோட லைஃப் ஸ்டைலை குறித்து நாங்கள் சர்ச் பண்ணுறத குறித்ததான ஒரு என்ன சொல்றது பேராகிராஃபா இருக்கு. ஸோ அதுக்கு எது சரியான வேர்டா வரும்?
10 இருக்கா? எனக்கு விடைய மட்டும் சொல்லுங்கம்மா. விடைய மட்டும் நீங்க எழுதி வச்சு சொல்லுங்க. மிஸ் எழுதிட்டேன் மிஸ். ரைட் பிரதாப் சொல்லுங்க அப்ப. முடிஞ்சு மிஸ். ஆன்சர் சொல்லுங்க பாபு. முதலாவதுக்கு டிவோட். இரண்டாவதுக்கு These people are calling. calling subject. These people are calling are, right? People are calling. Yes, calling. Watch miss. Watch எது? மூணாவது. Watching Watch miss. Watch. B தானே? Oh miss. B. Yes, நீங்க மூணாவது நீங்க right. Watch, right? நாலாவது interested can be a Bird watcher. bird watcher. Third one, bird watcher. And watching birds and studying their habits can be very Interested. interesting because and வரும். Interesting. அவங்க காட்டிக் கொண்டிருக்கிறாங்க. Okay ma. Studying their habits, studying படிச்சு கொண்டிருக்கிறாங்க, அதோட இன்ட்ரெஸ்ட் காட்டிக் கொண்டிருக்கிறாங்க, right? ing. So interesting, very interesting, because it's enable you to discover the secret of their life. You can Find out a great. find, very good. Find out a great deal about birds through this hobby. For instance, you can see many different kinds of birds which you have probably never seen before, right? இதுல ஏதாவது டவுட் இருக்கா பிள்ளைகள்? இது லேசா உங்களுக்கு கவர்ச்சிக்காக்கு லேசா இது விளங்குதா? விளங்குது மிஸ். நாங்க அப்ப நாங்க பிள்ளைகள் நீங்க எனக்கு ஒண்ணு செய்றீங்களா? நான் மிஸ் அனுப்பி இருக்கிற பேப்பரை நீங்க செய்து பார்க்க முடியுமா? நான் வந்து மேபி 9ஆம் தேதி அந்த வீக் எடுக்க முடிஞ்சா எடுப்பேன், இல்லைன்னு சொன்னா 16ஆம் தேதி அந்த வீக்ல ஒரு கிளாஸ் உங்களுக்கு எடுப்பேன், சரியா? சோ நீங்க என்ன செய்யுங்க, பேப்பர் எல்லாத்தையும் 7 பிள்ளைகள் நான் அனுப்பியிருக்க பேப்பர் எல்லாத்தையும் போட்டோ காப்பி பண்ண முடிஞ்சா பண்ணிக்கொள்ளுங்க.
பண்ணிட்டு மிஸ் சொன்னனே பேட்டர்ன் அந்த 8 பேட்டர்னையும் ஃபுல் பேப்பர்லயும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணிட்டு அந்த 8 பேப்பரையும் 8 கேள்விகளையும் திரும்ப 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 செய்து பாருங்க. அப்படி பேட்டர்ன்ல இருக்கிற பாஸ் பேப்பர் எதுவும் நீங்க வச்சிருந்தா அதுகளையும் செய்து பாருங்க. சரியா? அதுகளை 8 கேள்வி மெயினா வச்சுக்கொள்ளுங்க. 8 கேள்வி மிஸ் சொன்ன 8 கேள்வி மெயினா வச்சுக்கொள்ளுங்க நீங்க சி எடுக்கிறதுக்கு. சரியா? மிச்சது நீங்க அட்வான்ஸா நீங்க செய்தீங்கன்னு சொன்னா அது உங்களுடைய கிரெடிட். மிஸ்ஸே சொல்லிட்டேன். நீங்க சி எடுத்தா மிஸ்ஸோட கிரெடிட், நீங்க பி எடுத்தா அது உங்களோட கிரெடிட், ஏ எடுத்தா அவங்களோட கிரெடிட். ரைட்டா? ஸோ இந்த 8 கேள்வியையும் கவனமா எல்லா பாஸ் பேப்பர்லையும் பார்த்து பார்த்து செய்யுங்க. மிஸ் அனுப்பின பேப்பர்லையும் 8 கேள்வியையும் மெயினா பார்த்து செய்யுங்க. மிச்சம் நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளைகள் இங்கிலீஷ் எனக்கு விளங்காது, படிக்க இயலாது, புரியாது அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. சரியா? பட்டன் விளங்கினா சரி மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு. பிறகு அட்வான்ஸா நீங்களா என்னது ஃபுல் எஃபர்ட் போட்டு இங்கிலீஷ் எனக்கு விளங்கணும், நான் பேசணும் அப்படின்னு நீங்க டைம் ஒதுக்கி படிப்பீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு பெஸ்ட். ஆனா மார்க்ஸுக்காண்டி ஓ லெவல் படிச்சு முடிக்கணும், ஏ லெவலுக்கு போகணும், இங்கிலீஷுக்கு ஒரு சி வேணும்னு சொல்லி சொன்னா இந்த பட்டனையே படிச்சு கொண்டீங்கன்னா போதும். ரைட்டா? ஓகேயா? ஓகே Okay, மிஸ். miss. கான்பிடென்டா இருக்கிறீங்களா? பேப்பர் செய்வீங்க தானே? ஒன்றும் பயப்படக்கூடாது. ஒன்றும் பயப்பட தேவையில்லை. 8 கேள்வியையும் நீங்க வடிவா இருக்கா பார்த்து பாஸ் பேப்பர்லயும் செய்து பாருங்க. 7 மணி நேரம் நோட் பண்ணி பாருங்க. உங்களோட பாஸ் பேப்பர் இருந்தா 2 வருஷம் இல்ல 3 வருஷத்துக்கு நோட் பண்ணி பாருங்க. மிஸ் சொன்ன 8 கேள்வியும் தொடர்ந்து வந்திருக்கா இல்லையான்னு பாருங்க. சரியா? தொடர்ந்து கட்டாயம் வந்திருக்கும். அந்த 8 கேள்வியையும் நீங்க வடியா பாத்தீங்கன்னா சி எடுக்கலாம். ரைட்டா? ஓகே பிள்ளையர். ஓகே எல்லாருக்கும் தேங்க்யூ பாய் காட் பிளஸ் யூ. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா மிஸ்கிட்ட கேட்கணுமா இருந்தா தாராளமா கேட்கலாம். பயப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. டிசம்பர் உங்களோட எக்ஸாம் முடியும் வரைக்கும். இப்ப உங்களுக்கு எக்ஸாம் உங்களுக்கு ஜனவரியா? January 15, miss. ஜனவரி 15 ரைட். அதுக்கு முதல் மிஸ் கிட்ட கேட்க வேண்டியதை கேட்டு படிச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது மத்த என்னது பின்னுக்கு நிக்காதீங்க. பாருங்க நம்மளோட ஒரு 15 பேர் டிராவல் பண்ணினாங்க, இன்னைக்கு 3 பேர் தான் மிச்சமா இருக்கிறீங்க. ரைட்? ஓகே பாப்போம். எனக்கு 3 பேர்ட்ட ரிசல்ட்ஸ் கிடைச்சாலும் போதும் எனக்கு. சி பாஸுக்கு மிஸ் வந்து சரியா வழி நடத்திட்டேன்னு நினைக்கிறேன். கவர்ச்சிங்க அப்படியா? மிஸ் கிட்ட வந்தால பிரயோசனமா? ஓ மிஸ், நான் இப்ப கிரேட் 10 மிஸ். கிரேட் 10 ரைட். ஓகே நீங்க அடுத்த 11 அடுத்த வருஷம். பிரதாப்பும் பிரவீனும் ஒரே கிளாஸ் என்ன? Oh, miss. Right. அப்ப நீங்க மிஸ்ட கிளாஸுக்கு வந்ததுக்கு பிரயோசனமா இருக்குதா? Oh, miss. படிச்சீங்களா? மிஸ்ட வந்ததுக்கு படிச்சீங்களா நீங்க? Oh, miss. ஓ மிஸ். ரைட். அப்ப மிஸ்ஸுக்கு ஒரு 1500 பே பண்ணிருப்பீங்க. நான் அந்த பே பண்ணினதுக்கு பிரயோசனம் தானே? ஓ மிஸ். ரைட். ஓகே ரைட். ஓகே அடுத்த அடுத்த பட்ஜுக்கு பிள்ளைகள் நான் மந்த்லி பேமெண்டா தான் எடுக்க இருக்கேன். ஏன்னா சில பேர் கட்டிட்டு 15 பேர் வரையிலேயே மிஸ்ட்டு வாராக்கள் மட்டும் கட்டி படிக்கட்டும். அந்த மாதிரி தான் அடுத்த பட்ஜுக்கு பார்க்க போறேன்னு பாப்போமா. ரைட். ஓகே எப்ப மிஸ் பிள்ளைகள் எல்லாரும் தொடங்குவீங்க? கவர்ச்சிகா எப்ப மிஸ் தொடங்குவீங்க அடுத்த பேட்ச்? அடுத்த பட்சமா நான் ஜனவரிக்கு தொடங்குவேன். இந்த டிசம்பர் லாஸ்ட் வீக்குக்குள்ள போஸ்டர் அனுப்புவேன்னா. ஓகே மிஸ். ரைட். ஓகே பிள்ளைகள் எல்லாருக்கும் தேங்க்யூ பாய் காட் பிளஸ் யூ. நான் அனுப்பின பேப்பர்ஸ்களை செய்து பாருங்க. ரைட்டா? ஓகே ஓகே. Thank you, miss. Thank you miss. Bye. பிரதாபன் பிரதீப் மிஸ்ஸோட கனெக்ஷன் என்ன கண்டாக்ட்ல இருக்கணும் எக்ஸாம் முடியும் வரைக்கும். சரியா? Okay, miss. ரைட். மிஸ் கிட்ட கேட்க வேணும், கேட்டு படிக்க வேணும். அதுக்கு பிறகு நீங்க மிஸ் மறந்தா பிரச்சனை இல்ல. எக்ஸாம் முடிய மட்டும் பண்ணாலும் மிஸ் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சு மிஸ் கிட்ட கேட்டு படிங்க வா. Okay, miss. ஓகே ஓகே பாய் எல்லாருக்கும். Bye miss. Bye. Thank you miss.